மாவட்ட ஆட்சியர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்திற்கு மின்சாரம் துண்டிப்பால் பயன்பாட்டில் இல்லாமல் வீணாகி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 25க்கும் மேற்பட்ட துறை அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த அலுவலகங்களுக்கு நாள்தோறும் பொதுமக்கள் தங்கள் குறைகள் குறித்து தீர்வு காண வருகை புரிகின்றனர். வாரந்தோறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரியும் நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்க பல லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு மக்கள் பயன்பாட்டிற்கு சுத்திகரிப்பு நிலையம் வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக இம்மையம் சரியாக செயல்படாததால் பொதுமக்கள் தூய்மையான குடிநீர் பருக இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு முன்னேற்பாடும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் உள்ளது.